பீஜமுடு டான் 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 டான். Hi, hello guys, welcome back to Captain Config channel. So இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இத்தனை ஆப் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 ஆப் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதாவது இப்போ நான் 5ஆவது ஒரு ஆப் சொல்கிறேன்னா அது அந்த 4 ஆப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ க்ரீனிஃபை கில் ஆப்னு சொல்லியிருந்தேன். கில் ஆப் 2க்கான வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் இந்த 2 ஆப்பை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் கில் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா க்ரீனிஃபை யூஸ் பண்ணக்கூடாது, க்ரீனிஃபை யூஸ் பண்ணால் கில் ஆப் யூஸ் பண்ணக்கூடாது. அதை விட க்ரீனிஃபையோட பெஸ்ட்டானது ஒரு கில் ஆப் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பாக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இத்தனை ஆப் சொல்கிறீங்க, லோ எண்டில் இவ்வளோ வந்து ஆப் வச்சோம்னா இதனாலேயே ஹேங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா நெட் பிளாக்கர். ஸோ நெட் பிளாக்கர் அப்படிங்கிற ஆப்னால என்ன யூசேஜ் கேட்டிங்கன்னா உங்களுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக யூஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்ம சேனல் க்ரோ ஆகிருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டேட்டா யூசேஜ் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ட் ஆப் பேக்ரவுண்ட் டேட்டா இதை அடிக்கடி நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். ஸோ இதோட யூசேஜ் என்னென்னா, நீங்கள் ஒரு ஆப் ரன் பண்ணிருக்கும் போது பின்னாடி ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபயர் விளாடும்போது வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் போகாது. ஸோ பட் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாடும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் போகணும், ஆனால் இன்ஸ்டாகிராமுக்கு இன்டர்நெட் போகக்கூடாது. ஸோ இல்லைனா ஃப்ரீ ஃபயர் விளாடும்போது நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு யூடியூப் இல்லை டர்னிப் டியோ ரெக்கார்டர் இந்த மாதிரியான ஆப்புக்கு இன்டர்நெட் போகணும். பட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமுக்கு இன்டர்நெட் போகக்கூடாதுன்னா அதுக்கான ஆப் தான் இன்றைக்கான ஆப். ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ நெட் பிளாக்கர். ஸோ அதை பார்த்தீங்கன்னா லாங் டச் பண்ணோம்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா லான்ச்சர். ஸோ இந்த லான்ச்சர் வேணும்னா அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், கிடைக்கும். நெட் லான்ச் பிளாக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து சிஸ்டம் ஆப்லேருந்து யூசர் ஆப் எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே வந்தோடனே என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே த்ரீ காலன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ அது கேட்குற பெர்மிஷன்லாம் முடிச்சுட்ருங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாக் கால் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிளாக் கால் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்புக்கு மட்டும் டேட்டா போனால் போதும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் தான் இன்டர்நெட் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மட்டும் அந்த வேர்ல்டு சிம்பிளை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும் தான் இன்டர்நெட் போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூஃப் காட்டிடலாம். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இங்கே நெட் ஆன் பண்ணுறேன். ஸோ நெட் ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்எக்ஸ் ஃப்ரீ ஃபயர்னு இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னா இது ஒரு ஜிஎஃப்எக்ஸ் டூல்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் வேணும். ஓகேவா, இந்த ஜிஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் வேணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நெட் ஆஃப் பண்ணிட்டு அதே ஆப்குள்ளேயே நானே போகிறேன். ஸோ லைவாக பார்த்தீங்கன்னா ப்ரூஃபாக காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்எக்ஸ் டூலுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லை. ஸோ இன்டர்நெட் இல்லைன்னா இது பார்த்தீங்கன்னா போகாது. ஸோ ஆட்டோ பேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்தீங்கன்னா காட்டிட்டேன். ஓகேவா, ஸோ இன்டர்நெட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1வது தடவை நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் பண்ணிடுறேன். இப்போ ஜிஎஃப்எக்ஸ்குள்ளே போகிறேன். அவ்வளோதான், உள்ளே போயிடுச்சு. ஸோ இன்டர்நெட் இல்லைன்னா இது போகாது. ஸோ இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே நெட் பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்னா ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் தான் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அப்ளைவே லைவ் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஆன் பண்ணணும். ஒன்லி 1 கேன் யூஸ் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணிடுறேன். இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு அதே ஜிஎஃப்எக்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது. ஸோ ஆட்டோ பேக் ஆயிரும். ஸோ காரணம் இன்டர்நெட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுக்கல. ஸோ நீங்கள் இப்போ என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட எந்த ஆப்புக்கு மட்டும் இன்டர்நெட் வேணுமோ ஸோ அந்த ஆப்புக்கு மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து இல்லை சர்ச் பார் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்எக்ஸ் ஃப்ரீ ஃபயர் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஒன்லி 2 ஆப் கேன் யூஸ் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா பேக் வந்து
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அவ்வளோதான் கைஸ், உள்ளே போயிடுச்சு. ஸோ லைவாக பார்த்தீங்கன்னா ப்ரூஃபாகவே காட்டினேன். ஸோ இதை பார்த்தோன்னா கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது நியூ வெர்ஷன் இப்போ வந்த ஃபோன்ஸ்லாம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் பண்ணுற ஆப்ஸுக்கான ஒரு ஆப்ஷன் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. பட் ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் யூடியூப் இல்லைனா வாட்ஸ்அப் மட்டும் நான் வந்து இன்டர்நெட் பாஸ் பண்ணேன்னா ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எல்லா ஆப்புக்கான பேக்ரவுண்டையும் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவேன். ஸோ ஏன்னா என்னோடது 1 GB RAM. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இன்டர்நெட் போகலான்னு நான் நினைப்பேன். ஸோ பட் அது செட் ஆகாது. ஸோ அப்போது ஹேங் ஆகும். ஸோ நான் இதுவே யூடியூப்பில் லைவ் போடுவேன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நான் பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுருக்கேன். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா எப்படி கிளியர் பண்ணணும்னு தெரியாதுன்னா ஸோ அதுக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். அண்ட் த பேப்பர் ஃப்ரம் கேப்டன் கான்ஃபிக்.